ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹார்வெஸ்டிங் அண்ட் அதில் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் தோட்டத்திலே பெரிய அறுவடைனா அது இந்த பலாப்பழம் தான். ரொம்ப நாள் கழித்து பழுத்து இருந்துச்சு. டெய்லியும் போய் பார்த்துட்டு வருவேன். ஒரு நாள் பார்க்கும்போது நல்லா மணமாக இருந்துச்சு. அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. குட்டி குட்டி பிஞ்சும் அப்படியே மரத்தில் அங்கங்கே இருக்குது. இதே இருந்ததுலேயே பெரிய பழம். அது நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது என்ன வெரைட்டி பழம்லாம் தெரியல. ஆனால் சொல்ல நல்லா ஒரு ஆரஞ்சிஷ் கலர் மாதிரி. கடையில் வாங்குகிற பழத்தை விட இது கலர் நல்லா டார்க்காக இருக்கும். கடையில் வாங்குறத விட கொஞ்சம் இனிப்பும் ஜாஸ்தியாகவே இருக்கும். பலாப்பழத்தை பறித்ததுக்கப்புறம் மேலே பார்த்தா குருவி கூடு வச்சுருந்துச்சு. பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி கட் பண்ணால் அந்த பலாப்பழத்தோட பால் கையிலையும் ஒட்டாது. அதே மாதிரி கட் பண்ண போகிற கத்திலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணால் தான் அதோட பால் ஒட்டாது. இந்த பழத்துக்குன்னே ஒரு விடுகதை இருக்குது. அது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் நான் சொன்னதுக்கப்புறமா. அப்பஞ்சொரியன், அம்மா சடைச்சி, புள்ள சக்கரை கட்டி, பையன் முத்துக்குட்டி. அது என்ன? இதோட ஆன்சர் தான் பலாப்பழம். இந்த விடுகதை இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்க. பலாப்பழத்தை வச்சு ஒரு ஸ்டஃப்டு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். ஒப்புட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் நான் கோதுமை மாவில் பண்ணியிருந்தேன். அதுக்கு பலாப்பழத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவை கொஞ்சமாக பிஞ்சு சால்ட் போட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவை விடவே லூஸாக பிணைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு பக்கமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பண்ணுறதுக்கு ஒரு பேனில் குட்டி குட்டியாக சாப் பண்ண பலாப்பழம் 1 கப்பு, துருவின தேங்காய் 1 கப்பு, 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் ஒயிட் சுகர் இல்லை வெல்லம் இல்லை கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். இது 3ம் சேர்த்திட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சர்க்கரை அடியில் கரைஞ்சிரும். இந்தளவுக்கு நல்லா நான் காட்டுற மாதிரி உதிரி உதிரியாக வந்ததையும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். செஞ்சு வச்ச கோதுமை மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஓரளவுக்கு திக்காக தட்டி எடுத்துகிட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு அதை ஒரு கொழுக்கட்டைக்கு எப்படி மடிப்பு மடிப்பாக வச்சு இது பண்ணுவோம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுட்டு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே வாழை இலை மேலே வச்சு இன்னொரு வாழை இலை மேலே கவர் பண்ணிவிட்டு தட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இதை மைதா மாவில் பண்ணிங்கன்னா இந்த இவ்வளோ இது பண்ண வேண்டியதில்லை. கையிலேயே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வந்துடும். ரெடி பண்ணதை தோசைக்கல்லில் போட்டு ஒரு சைடுக்கு 2 மினிட்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிங்கனாவே போதும். மேலே இருக்க அந்த கோதுமை மாவு வெந்தால் போதும். இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கும்போது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங்கில் கூட நீங்கள் நெய் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் கோதுமை மாவுங்கிறதுனால மேலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதை கடிச்சு சாப்பிடும்போது இல்லை அங்கங்கே குட்டி குட்டி பலாப்பழம் கடிப்பட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக போன வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் அவரை செடி எங்கள் வீட்டில் இருக்குன்ட்டு. அப்போ பூ வைக்கிற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு வாரத்துலேயே எடுத்த வீடியோ தான். அந்த பூ ஃபுல்லாக வந்துட்டு காயாக மாறிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமாக பூ வச்சுருக்கு. அந்த செடியை பார்த்தாலே ஒரு பிங்க்கு வயலட்டு கலந்த மாதிரி ஃபுல்லாக பூவாகவே இருக்குது. அங்கங்கே வந்துட்டு நிறைய காய் இருக்குது. அன்றைக்கி மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணதில் வந்துட்டு காய் வந்துட்டு 1 கிலோவுக்கு மேலேயே கிடச்சிது. அதுவும் இல்லாமல் பாதி காய் வந்துட்டு நல்லாவே முத்திருச்சு. அதனால அதோட அவரைக்கொட்டை வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணலாமான்னு யோசிச்சுருந்தேன். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி வந்துட்டு அம்மா அவரைக்காய் இருக்கையில் வந்துட்டு அடிக்கடி பண்ணுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு அந்த முத்தின அவரைக்காயில் வந்துட்டு அதோட சீடு மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீடு எடுக்கையில் நல்லா பார்த்து எடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த வித ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாதனால ஏதாவது ஒவ்வொரு அவரைக்காயில் வந்துட்டு உள்ளே புழு இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்துட்டு பாதிக்கு மேலே எனக்கு வந்துட்டு முத்தின அவரைக்காய் தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சீடு ஓரளவுக்கு நிறையவே கிடச்சிச்சு. இதுவே வந்துட்டு ஒன்றுமே நல்லா முத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா தான் வந்துட்டு இதை வந்துட்டு மொச்சைன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு செய்யறதுக்கு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு சாப்பாடு வடிச்சிடலான்னு சொல்லி அதை வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ அவரைக்கொட்டை இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கொதி வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததையும் வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த அவரைக்கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பல் பூண்டு சேர்த்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே வந்துட்டு சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி கொரகொரப்பாக வந்துட்டு நசுக்கி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நான் வந்துட்டு ரசம் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது கூட வந்துட்டு இந்த அவரைக்கொட்டையில் வந்துட்டு ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரசத்துக்கு வந்துட்டு தக்காளி புளி போட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன். 3/4 பதம் வெந்ததையும் அந்த அவரைக்கொட்டையில் வந்துட்டு காரத்துக்காக வரமிளகா வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது வந்துட்டு எப்படி வெந்திருக்குன்னு இது பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்துட்டு உப்பு போட்டு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை அண்டு நம்ம வந்துட்டு நசுக்கி வச்சுருந்தோம்ல சீரகம் கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதையும் வந்துட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி இந்த அளவுக்கு வந்துட்டு கடைஞ்சிக்கணும். கடைஞ்சால் வந்துட்டு அவரைக்கொட்டை குழம்பு வந்துட்டு ரெடி. இதுக்கு வந்துட்டு துவர்ப்பெல்லாம் இருக்காது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பாடு கூட குலைவாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூட நான் ரசம் வச்சு எடுத்துட்டேன். இது கூட வந்துட்டு அந்த பலாக்கொட்டையை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பலாக்கொட்டையை வந்து தோலை உரிச்சிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுத்தேன்னா இந்த ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன சாப்பிட்றதா?
இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருமே, அதுக்கு இந்த பலாப்பழம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. ஃபுல்லாக சமைச்சு செஞ்சுட்டு சாப்பிட்றக்கே 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். சைட் பை சைட் வீட்டு வேலையும் பார்த்துட்டு சமைச்சனால வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.